அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான இயல் 6 நெடுவினாக்கள தான் பார்க்க போறோம். இந்த இயல் 6 நெடுவினாக்கள பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நான் 5 இயல்களுக்கான அந்த விரிவானம், உரைநடை, புதுக்க புதுக்கட்டுரை இதெல்லாம் குறித்து காணொளி போட்டுக்கிறோம். அது உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல இன்னும் சொல்லவே இல்ல. ஆ மோர் தென் நீங்க WhatsAppல தான் கமெண்ட்ஸ் பண்றீங்க. அந்த கமெண்ட்ஸ நீங்க தயவு செஞ்சு YouTubeல போடுங்க. அத பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் இத பகிரட்டும். நீங்க பண்ற இந்த ஒரு உதவி எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது லைக் பண்ணணும். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அத பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் குடுத்துருங்க. இந்த காணொளி கண்டிப்பா நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு இத உங்களுடைய WhatsApp குழுக்கள்ல, நீங்க இருக்கக்கூடிய குழுக்கள்லயும் உங்க நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் அனுப்புங்க. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நீங்க உதவி பண்ணுவீங்கங்கிற நெனப்புல, இயல் 6ல என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இயல் 6ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உரைநடையில சிற்றகல் ஒலி. இது கண்டிப்பா இத ஒரு நெடுநாள் எதிர்பார்க்கலாம். செய்யுள் சிலப்பதிகாரம். இது மனப்பாட பாட்டு. சிலப்பதிகாரம் மிக முக்கியமான பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, துணைப்பாடம் மங்கையராய் பிறப்பதற்கு. இலக்கணம் பார்த்தீங்கன்னா, புறப்பொருள் இலக்கணம். ஸோ இந்த 4 பாடத்துல என்னென்ன நெடுவினாக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். திறனறிவோம்ல வந்துட்டோம். திறனறிவோம்ல எப்படி நான் 5 1 மார்க் 7 பாடத்துக்கும் படிக்க சொன்னனோ, அதே மாதிரி தான் இது 2 மார்க்ன்னு சொல்வேன். 2 மார்க்கும் பார்த்தீங்கன்னா, 7 இயலுக்கான அனைத்து 2 மார்க்கும் புக் பேக்ல இருந்து நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு 4 கேள்வி எழுத சொல்றாங்க. மொத்தம் 6 கேள்வி கேட்கறாங்க. அந்த 6 கேள்வியில கண்டிப்பா நமக்கு ஒரு கட்டாய வினா பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ங்கிறது நல்லா தெரியும். ஸோ 10 திருக்குறள் படிச்சுன்னா ஒரு 2 மார்க் உங்க கையில இருக்குது. அதே மாரி விடைக்கேற்ற வினா ஒரு கேள்வி வந்துரும். ஸோ 2 மார்க் இப்போ ஆல்ரெடி அவுட் ஆஃப் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னு தெரியும். 10 திருக்குறள் படிச்சா 10ல ஏதோ 1. அதே மாரி விடைக்கேற்ற வினா, அந்த வார்த்தைக்கு உண்டான அந்த வினாவ அனுப்பிச்சீங்கன்னா போதும். அதுக்கு ஒரு 2 மார்க். ஸோ 4 மார்க் உங்க பாக்கெட்ல இருக்கு. இன்னும் 2 கேள்வி தான் நம்ப படிக்கணும். அதுக்கு எல்லா கேள்வியும் படிக்கணும். கண்டிப்பா படிச்சே ஆகணும். அப்படி இல்லாம முதல் 4 இருக்கிற நல்லா கேள்வி படிச்சுக்கணும். கண்டிப்பா 1 கேள்வி அட்டெண்ட் பண்ணணும். ஸோ 2 கேள்வி அட்டெண்ட் பண்ணணும்னா, நீங்க எல்லா பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் படிச்சாகணும். அதனால 100க்கு 100 கான்சன்ட்ரேட் பண்ணவங்க கண்டிப்பா நீங்க எல்லா இயலுடைய 2 மார்க்க படிச்சே ஆகணும். ஓகே மாணவர்களே! அடுத்தது நம்மளுடைய நெடுவினாவுக்கு போயிரலாம். பாருங்க நெடுவினால 4 நெடுவினா இருக்குது. இந்த 4 நெடுவினாவுமே முக்கியம். இது பார்த்தீங்கன்னா, 1வது நெடுவினா நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, குறிப்புகளைக் கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவம், நாட்டுப்பற்று என்ற தலைப்பில் மேடை வரை அமைக்க. இது பார்த்தீங்கன்னா, வினா எண் 43ல வரலாம். அதே மாரி வினா எண் 48லயும் வரலாம். ஸோ இது முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம் மருவூர்ப்பாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. இது பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் நடந்த 2ஆம் பருவ இணைத்தேர்வுல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. 7 மார்க் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நெடுவினா. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. இது பார்த்தீங்கன்னா, வினா எண் 43 அப்படி இல்லன்னா 5 மார்க்ல வினா எண் 38ல கேட்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, 2 இடங்கள்ல வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அடுத்து பாருங்க, இது 44ல வரும். எம்.எஸ். சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வினா எண் 44ல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4வது கேள்வி நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கையாக எழுதுக. இது பார்த்தீங்கன்னா, வினா எண் 43ல வரலாம், 48ல வரலாம், இல்லன்னா 49ல கட்டுரை பாங்குல எழுதுறதுல அந்த அறிக்கையில கூட இத கேட்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த 4 வினாக்களுக்கு உரிய அந்த மிகவும் மெல்ல கற்கும் மாணவருக்கான அந்த தொகுப்ப பார்த்துருவோம். வாங்க மறக்காம லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் குடுத்துருங்க. முடிஞ்சா இந்த காணொளிய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இது பயன்பெறட்டும். எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெறட்டும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வழிகாட்டி. இதை வழங்கிய இளந்தமிழ் வழிகாட்டிக்கு நன்றி. இந்த வழிகாட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு இந்த இளந்தமிழ் வழிகாட்டி இருப்பு இல்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். அதை பொறுத்து அவங்க வந்து பிரிண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான இந்த வழிகாட்டியில் நம்ம இயல் 6 பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து நெடுவு நாட்கள் 3 என்னன்னு பார்த்தோம். அந்த நெடுவு நாட்களுக்கான பதில்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வினாக்கள்லாம் இது வரைக்கும் 5 நெடுவு நாட்களுடைய மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான அந்த பிடிஎஃப் கொடுத்துருப்போம். இது எத்தனை பேர் நம்மளால் படிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே போல் இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சார், என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பட்டன் பண்ணிவிடுங்க. இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாகட்டும். எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெறட்டும் அதிகபட்ச மதிப்பெண்களில். இப்போ பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி இந்த 1வது கேள்வி, இந்த நாட்டு விழாக்கள், இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வினா எண் 43 மற்றும் 45 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் பாடத்தை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு வினா. அதனால் இது உரைநடை வினாவுக்கும் வரலாம், பொதுக்கட்டுரையிலையும் வரலாம். இங்கே கொடுத்துக்கிற குறிப்புகளை நான் எடுத்து தனித்தனியாக எழுதி இங்கே கொடுத்துக்கிறேன் பாருங்க, குறிப்பு சட்டகமாக. ஸோ இதில் இந்த ஒவ்வொரு குறிப்புக்கும் தகுந்த மாதிரி ஒரு 2 லைன் அல்லது ஒரு லைனில் கொடுத்து ஒரு 10 லைனில் இந்த கேள்வியை முடிச்சிருப்பேன். நீங்கள் இன்னும் சுருக்கணும், இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வேணும் அப்படின்னா அதை வந்து உங்கள் ஆசிரியர்கள்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு சுருக்கலாம்னு கேட்டுக்கோங்க. இல்லை அதுக்கான வாய்ப்புகள் வேணால் கூட நம்ம இணை வகுப்பில் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த முன்னுரையில் ஒரு பாயிண்ட்டு, நாட்டு விழாக்களில் 2 பாயிண்ட்டு, விடுதலை போராட்ட வரலாறில் 2 பாயிண்ட்டு, மாணவர்களின் பங்கு அப்படிங்கிறதுல 2 பாயிண்ட்டு, முடிவுரையில் ஒரு பாயிண்ட்டு. ஸோ 10 லைன் தான். அந்த 10 லைன் நம்மளால் படிக்க முடியாதா? நீங்களே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பீங்க. உங்களால் முடியும் தானே? முடியும்னா ஒரு லைக்கை தட்டுங்க பார்ப்போம். கண்டிப்பாக உங்களால் முடியும், நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், 2வது கேள்வி, சிலப்பதிகார மறுவுருப்பாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியிலேயே நான் வந்து குறிப்பு வச்சுக்கிறேன் பாருங்கள். மறுவுருப்பாக்க வணிக வீதின்னு போட்டுக்கிறேன். இது ஒரு குறிப்புன்னு கொடுத்துக்கிறேன் பாருங்க, இருக்கா? அடுத்து பாருங்க, இக்கால வணிக வளாகங்களோடுன்றதுல இதை எடுத்துட்டேன், இந்த காலையும் எடுத்துட்டேன், இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டேன், வணிக வளாகங்கள் அப்படின்னு போட்டேன். அப்புறம் முடிவுரை. ஸோ முன்னுரை வேணா கூட நீங்கள் இப்படியே கூட எழுதிக்கலாம். இதே கூட சிலப்பதிகார மறுவுருப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளும் ஒப்பிட்டு காண்போம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் இங்கே வந்து வேறு மாதிரி கொடுத்துக்கிறேன். அது ஒரு லைன் சிம்பிளாக இருக்கிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுவுருப்பாக்க வணிக விதிகளில் ஒரு 4 பாயிண்ட்டு, இக்கால வணிக வளாகங்களில் ஒரு 4 பாயிண்ட். வேணும்னா உங்களுக்கு பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் குறைச்சிக்கோங்க. முடிவுரை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கண்டோம் போட்டுக்கோங்க. இதில் வந்து இதை வந்து வேற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பேன். பட் எல்லாம் உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். இது எளிமையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மதிப்பெண்கள் கட்டாயம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி, எம்.எஸ். சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், கிருஷ்ணமால் ஜெகநாதன், சின்னப்பிள்ளை ஆகிய சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுக. நான் ஒவ்வொருத்தரையும் நான் ஒரு குறிப்பிட்டமாக இங்கே போட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளில் ஈஸியாக உங்களுக்கு அமைச்சிடலாம். இதில் வந்து பாருங்கள், முன்னுரை ஒரு லைனு, எம்.எஸ். சுப்புலட்சுமி 2 பாயிண்ட்டு, பால சரஸ்வதி 2 பாயிண்ட்டு, ராஜம் கிருஷ்ணன் ஒரு பாயிண்ட்டு, கிருஷ்ணமால் ஜெகநாதன் 2 பாயிண்ட்டு, சின்ன பிள்ளை 2 பாயிண்ட்டு, முடிவுரை ஒரு பாயிண்ட்டு. இங்கே டோட்டலாக ஒரு 10 லைன். ஸோ 10 லைன் தான் உங்களுக்கு ஒரு நெடுவினா. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் மார்க்கு நிச்சயம் வாங்க முடியும். இது வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி கூட படிங்க. கண்டிப்பாக நம்ம படித்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வரும்
அடுத்து பார்த்தீங்கன்னா, நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கையாக எழுதுக. இத வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வரும்னு சொல்லிக்கிறேன். வினாயன் 43, வினாயன் 45, வினாயன் 39. வினாயன் 43லயும் 45லயும் 8 மார்க் கேள்வியில வரும். 39ல கடிதத்துக்கு பதிலா இத குடுத்தாங்கன்னா, இது வந்து 5 மார்க் கேள்வியில வரும். ஸோ அதுதான் ஒரு டிஃபரண்ட். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து இதுக்கு தகுந்த மாரியா நம்ம வந்து எழுதிக்கணும். மார்க் தகுந்த மாரி. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. முன்னுரை போட்டாச்சு. நிகழ்ச்சியின் தொடக்கம், தலைமை ஆசிரியர் வரவேற்புரை, இதழாளர் சிறப்புரை, ஆசிரியர் வாழ்த்துரை, அந்த குறிப்புகள் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன். மாணவர் தலைவர் நன்றி உரை, கடைசியா உறுதிமொழி. ஸோ இதுதான் மாணவர்களே இயல் 6க்கான நெடுவினாக்கள் மிக மெல்ல கற்போருக்கானது. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இதனுடைய பிடிஎஃப் அனைத்தும் இன்னும் ஒரு இயல் பாக்கி இருக்குது. அந்த ஒரு இயலையும் நம்ம முடிச்சுட்டு டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு தனித்தனியா வேணுமா? இல்ல ஒரே பிடிஎஃப்பா உங்களுக்கு 7 7ம் ஒரே பிடிஎஃப்பா வேணுமா? அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இல்லையாங்கிறது எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. மற்றபடி இயல் 7ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைதளம், தமிழ் விதை வலைதளம், கல்வி விதைகள் வலையொலி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.